நீங்க +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டா? அப்படி இல்லையா அவங்களுடைய பேரண்ட்டா? இந்த பதிவு உங்களுக்கானதுங்க. எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ். அப்பியரிங் ஃபார் டிஃபரண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நெறைய கனவுகள், நெறைய அட்வைஸு, சஜஷன்ஸ், நெறைய கவுன்சிலிங், நெறைய குழப்பங்கள் இருக்கா? பரவால்ல. இந்த 1 இல்லன்னா 2 மாசம் வந்து ரொம்ப தீவிரமா நீங்க முயற்சி பண்ணணும். நோ என்டர்டெயின்மென்ட், நோ என்ஜாய்மென்ட். நெறைய பேர் இப்போ கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டுருப்பீங்க. ஸோ ஆர்வத்தோட படிங்க. இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப குரூஷியலான டைம் இது. ஏன்னா, எந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ள நான் போணும், எந்த ஃபீல்டுக்குள்ள என்னுடைய எதிர்காலத்த, வருங்காலத்த நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவ நீங்க தான் எடுக்கணும். உங்களுக்கு 1000 சஜஷன் வந்தாலும், ஒரு முடிவு, இறுதியான முடிவு, அதுல உறுதியா இருக்க வேண்டியது மாணவர்களாகிய நீங்களும், பெற்றோராகிய நீங்க மட்டும்தான். இப்போ இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்னவா இருந்தாலும், உங்க ஃபீல்டு என்னவா இருந்தாலும், இந்த கெரியர் சூசிங்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்பர் 1, என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும்? அதாவது படிப்பு. ஸோ நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போறீங்க, என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும் பொழுது, இன்னைக்கு அதாவது ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ, என்ன டிமாண்ட் இருக்கோ, அத மட்டும் நீங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது. அத பேஸ் பண்ணி. ஒரு 5 வருடம் கழித்து நீங்க சூஸ் பண்ண ஃபீல்டுக்கு டிமாண்ட் இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க ஏர்னிங்க்கு வர போறீங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்க போறீங்க. அப்போ அந்த டைம்ல இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ற அந்த கோர்ஸ், அந்த படிப்பானது, அந்த ஃபீல்டானது அப்ப டிமாண்ட் இருக்குமா? நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு அப்படிங்கிறத இன்ஃபோகிராஃப் மூலமாவும், பல சோர்சஸ் மூலமாகவும் கண்டிப்பாக நீங்க உறுதி செஞ்சுக்கணும். இன்னொன்னு, அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது, ஒண்ணே ஒண்ணு தான் நான் வச்சிருக்கேன். ஐதர் நீட்டு, இல்லைனாக்கா இன்ஜினியரிங், இல்லைன்னா பிகாம், ஏதோ ஒரு டிகிரி ஒண்ணு மட்டும் நான் வச்சிருக்கேன். செட் ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்க ஒரு 3 கோர்ஸ் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 விதமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் என்ன, ஃபீல்டு என்ன, அது ஒரு 3 கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணிக்க போறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். காலேஜ் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலேஜை பொறுத்து தான் உங்களுடைய வருங்காலம் அமையும்னு சொன்னா அது மிக இல்லை. அந்த காலேஜ் NIRF ரேங்கிங் இருக்கிற காலேஜா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உறுதி செஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான காலேஜ் இருந்தாலே நீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா போதும், மீதியை அங்க இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. சரி, அடுத்தது 3வது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க? அதாவது கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் இருக்கு, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் காலேஜஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றுத்துலயும் நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. QET முதல் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கும்போது அதுக்கு வேல்யூ. ஸோ எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட், அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்கா, கோச்சிங் போனோமா, அது எல்லாமே நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதாவது பேரண்ட்ஸை ரொம்ப ட்ரபிள் பண்ணாம கொஞ்சம் என்ட்ரன்ஸ்ல வந்து எழுதி மெரிட்ல சீட்டு வாங்கிட்டு பிளஸ் அதுக்கும் கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாம். வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த போர்ட்டல்ல போனோம்னாக்கா அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஸ்காலர்ஷிப் வேரியஸ் NGOs அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப். ஸோ அது சம்பந்தமான டீட்டெயில்ஸும் நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கணும். சரி, அந்த ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எந்த விதமான, நீங்க எவ்வளவு ஒரு ஹை டிகிரி படிச்சாலும் வெறும் டிகிரி மட்டும் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லைங்க, நீங்க நீட் படிச்சாலும் உங்களுக்கு ஏஏ தெரியணும், இல்ல நீங்க ஏஏ ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு கெமிக்கல் மெக்கானிக், ஏதோ ஒரு, அதாவது எந்த ஒரு விதமான நீங்க ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் அது சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம பக்கத்துல என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மல்டி லெவல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, அதுக்கு அடுத்தது ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க காலேஜை பெஸ்டா செலக்ட் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு அங்க பிரச்சனை இருக்காது. இன்னொன்னு, இந்த ஜாப்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு 3 கேட்டகரி. அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்டார்ட் அப் கார்பரேட் கம்பெனிஸ், அந்த மாதிரி பிரைவேட் ஜாப் இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். நான் வந்து சுயமாவே ஆரம்பிக்க போறேன், ஒரு எஜுகேஷனல் ட்ரைனிங் மாதிரியோ இல்ல ஆன்லைன் கிளாஸஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ 3 விதமான ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்கு. அது சம்பந்தமாகவும் நீங்க ஃபுல் நோட்ஸ் எடுத்துட்டு தான் நீங்க கோர்ஸுக்குள்ள போகணும். எகைன் சொல்றேன், கோர்ஸ் நீங்க 3 செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்
தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி, நம்ம இந்த பதிவில் அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டுக்கான என்னென்ன படிப்பு, என்னென்ன ப்ரொஃபஷனா நீங்க இந்த படிப்பு படிச்சா நான் என் ஃபியூச்சர்ல எனக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கு, அந்த ஜாப் லேண்ட்ஸ்கேப்ல நான் எந்தெந்த மாதிரி ப்ரொஃபஷனா மாத்திக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸா வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பிளஸ் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ டிக்ளேர் பண்ணி இருக்கிற டேட்ஸோட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ கைண்ட்லி save and share this video. And next, if you want more clarity, please connect to me. Thank you.